வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு ஆன்லைன் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் சிவில் இன்ஜினியரிங் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் அந்த சிவில் சிலபஸுடைய இன்ட்ரொடக்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். ஓகே, ஸோ இதில் ஃப்ளூயிட்ஸ் பற்றி நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. தி மெட்டீரியல்ஸ் விச் கேன் ஃப்ளோ, ரைட்டா? ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எந்த சப்ஸ்டன்ஸால் மூவ் பண்ண முடியுதோ, ஃப்ளோ ஆக முடியுதோ, ஸோ அந்த மெட்டீரியல்ஸுக்கு பேர் தான் வந்துட்டு ஃப்ளூயிட்ஸ் அப்படிம்பாங்க, ரைட்? ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல்ஸை 3 விதமாக பிரிக்கலாம். ஸோ அதில் சாலிடால் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாய முடியாது. இட் டஸ் நாட் ஹாவ் டெண்டன்சி டு ஃப்ளோ. அப்போ அதை வந்துட்டு நம்ம ஃப்ளூயிட்னு எடுக்க முடியாது. ஆனால் லிக்விட் கேஸ் பார்த்தீங்கன்னாக்க they will have tendency to flow from one point to another point. அதில் லிக்விட்ஸ் எடுத்திங்கன்னா it will flow from higher level to lower level. உயர் மட்டத்திலிருந்து தாழ் மட்டத்தை நோக்கி பாயும் இல்லையா? ஸோ அப்படிங்கிறப்ப லிக்விட்ஸ் will have tendency to flow. அப்போ அதை நம்ம ஒரு ஃப்ளூயிடாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேஸஸ் பார்த்தீங்கன்னா they can easily flow in all directions. எல்லா பக்கத்துலேயும் வந்துட்டு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ அதுவும் ஒரு ஃப்ளூயிட் தான். ஸோ இந்த இடத்துல ஃப்ளூயிட் அப்படிங்கிறது 2 வரும், ஒன்று லிக்விட்ஸ் அண்ட் இன்னொன்று கேஸ். ஓகே, ஸோ இதான் ஃப்ளூயிடுடைய டெஃபினேஷன், ரைட்? இப்போ இந்த ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா ஒரே பாயிண்டில் இருக்கிறப்ப, அதாவது ஸ்டேஷ்னரியாக இருக்கிறப்ப அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம படிப்போம், ரைட்டா? ஸோ அதுக்கு பேர் ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் அப்படிம்பாங்க. அதே இது பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஃப்ளோ ஆகிறப்ப அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை படித்தா அதுக்கு பேர் ஃப்ளூயிடு டைனமிக்ஸ் அப்படிம்பாங்க. இதுதான் ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸுக்கு உண்டான விளக்கம், ஓகே, எக்ஸ்பிளனேஷன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் லாஸ் ரிலேட்டட் டு ஃப்ளூயிட்ஸ் நம்ம படிப்போம். இப்போ நீங்கள் லிக்விட்ஸ் எடுத்தீங்கன்னா பாஸ்கல் லா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஒரு பாயிண்டில் கொடுக்குற ப்ரெஷர் எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பாஸ்கல் லா என்ன, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி ஆர்கிமிடஸ் லா கேள்விப்பட்டிருப்பீங்க, பயான்சி லா கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெசிப்ரோசிட்டி லா பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சிவிலில் முக்கியமான ஒரு காம்பனன்ட் பம்ப் அண்ட் டர்பைன்னு படிப்போம், ஓகே? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்துட்டு பெரும்பாலும் மேலேருந்து கீழே தான் கண்டக்ட் ஆகும். ஆனால் மோட்டர் போட்டிங்கன்னா கீழேருந்து மேலே கண்டக்ட் ஆகுது இல்லையா? ஸோ இதுக்கு பேர் தான் ரெசிப்ரோகேட்டிங் சிஸ்டம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ரெசிப்ரோகேட்டிங் லா அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு லிக்விட் சம்மந்தப்பட்டலாம். அதே மாதிரி இப்போ கேஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இந்த ரிலேஷன்லாம் படிப்பீங்க இல்லையா? ஸோ அந்த லாவுக்கு பேர் தான் என்ன? பாய்லே லா, சார்லஸ் லா, அவஹாட்ரோ லா, கெய்லூசாக் லா இப்படின்னு லாஸ் படிப்பீங்க. ஸோ இந்த ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் கீழே இந்த லாஸ் எல்லாமே வரும். சரி, அடுத்து இப்போ இந்த ஃப்ளூயிட் வந்துட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகும், ரைட்டுங்களா? சரி, அப்படி ட்ராவல் ஆகக்கூடிய லிக்விட் மாலிகல்ஸ் எல்லாமே ஒரே வெலாசிட்டியில் ட்ராவல் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ஓகே, வித்தியாசமான வெலாசிட்டி வேல்யூஸோட ட்ராவல் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, ரைட்டா? நீங்கள் படிச்சிருப்பீங்க கிரிட்டிக்கல் ஃப்ளோ, நான் கிரிட்டிக்கல் ஃப்ளோ, சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோ, சப்சானிக் ஃப்ளோ, சூப்பர்சானிக் ஃப்ளோ, இப்படி படிக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளோஸ் பற்றி இந்த டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ணலாம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் ஃப்ளோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே பல ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ரெனால்டு நம்பர் படிச்சிருப்பீங்க, ஃப்ரவுட் நம்பர், ஓகே, ஃப்ரவுட் நம்பர் படிச்சிருப்பீங்க, அப்புறம் மேக் நம்பர், காசி ஃபார்முலா, குட்டர் ஃபார்முலா. ஸோ இப்படி நிறையா ஃபார்முலாஸ் எல்லாமே என்ன டைப் ஆஃப் லிக்விட் ஃப்ளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் சிவிலில். ஸோ அந்த டாபிக்ஸை இது கீழே கவர் பண்ணுவோம். இதில் தியரியும் இருக்குது, ப்ராப்ளம்ஸும் தனியாக ஒரு வீடியோ கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும் பொழுது ஒவ்வொரு பாயிண்ட்டாக அதை பிரித்து, ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்பேஸாக பிரித்து அதில் எப்படி ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது அப்படிங்கிறத படிப்போம் இல்லையா? ஸோ டோட்டல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ப்ரெஷர் அப்படின்னு கூட்டுவீங்க. ஸோ அதை நீங்கள் பெர்னாலி தியரம்னு படிச்சிருப்பீங்க. ஸோ பெர்னாலி ஈக்குவேஷன்னா என்ன, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் டேர்ம்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்ன்னு சொல்கிறப்ப விஸ்காசிட்டினா என்ன, விஸ்கஸ் ஃபோர்ஸ்னா என்ன, பாய்சிலி ஃபார்முலாங்கிறது என்ன, ஸ்ட்ரோக்ஸ் லானா என்ன, கிரிட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னா என்ன, ஸோ ரெனால்டு நம்பர் அப்படின்னா என்ன, இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே அந்த டாபிக் கீழே கவர் ஆகும். இதான் ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ், ரைட்? அடுத்து செகண்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பவுண்டரி லேயர்ஸ். ஓகே, பவுண்டரி லேயர்ஸ். இப்போ நம்ம லிக்விட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஷேப் வந்துட்டு இருக்காது.
ஆனால் என்ன கண்டெய்னரில் அந்த லிக்விட் எடுத்திருக்கோமோ அந்த கண்டெய்னருடைய ஷேப்பை லிக்விட் எடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரைட்டா? ஸோ அப்போ அந்த கண்டெய்னருடைய அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் நம்ம பவுண்ட்ரி அப்படிங்கிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த பவுண்ட்ரியில் என்ன பண்ணும், நம்மளுடைய லிக்விட் மாலிகுல்ஸ் எப்போவுமே ப்ரெஷரை வந்துட்டு எக்ஸர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், கரெக்டா? சரி, அந்த ப்ரெஷர் அப்ளைட் ஆன் த வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னர். ஸோ அதை பற்றி இந்த பவுண்ட்ரி லேயர் அப்படிங்கிற டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்னா என்ன, பவுண்ட்ரினா என்ன, ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவுண்ட்ரி என்ன, இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்? அதே மாதிரி அடுத்து இப்போ நீங்கள் லிக்விட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம கைனட்டிக் எனர்ஜி அப்படிம்போம், ரைட்? ஒரே பாயிண்ட்ல இருந்தால் அதுக்கு பேர் பொட்டன்ஷியல், ஒன் பாயிண்ட் டு இன்னொரு பாயிண்ட் மூவ் ஆனால் அதுக்கு பேர் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ கைனட்டிக் தியரினே ஒன்று இருக்குது. ஸோ கைனட்டிக் தியரியில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன, அதாவது ப்ரெஷர் எப்படிலாம் வந்துட்டு ஆக்ட் ஆகும், ஒரு ஓப்பன் சிலிண்டருக்குள்ள லிக்விட்ஸ் எடுத்தால் அதுக்குள்ள ப்ரெஷர் எப்படி இருக்கும், அதே இது க்ளோஸ்டு சிலிண்டருக்குள்ள நம்ம ஒரு லிக்விட் எடுத்தோம்னா ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும், ஓகே? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எக்ஸர்டட் பை கேசியஸ் சிஸ்டம் அண்ட் லிக்விட் சிஸ்டம்னு நம்ம ரெண்டையுமே டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகே? அண்ட் தேர்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது பம்ப்ஸ் அண்ட் டர்பைன்ஸ். ஸோ உங்களுடைய சிலபஸில் பம்ப் அண்ட் டர்பைன் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை ரெண்டு தனி ஆன்லைன் வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி படிப்போம். ஏன்னா பம்புங்கிறதே பெரிய டாபிக், ரைட்டுங்களா? ஸோ வாட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டுக்கு எய்தர் இன் அப்வர்ட் டைரக்ஷன் அல்லது டவுன்வர்ட் டைரக்ஷனில் கண்டக்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சிஸ்டத்தை தான் நம்ம பம்ப்ஸ் அப்படிங்கிறோம், ரைட்டா? ஸோ இந்த பம்ப்லேயே பார்த்தீங்கன்னா பல டைப் இருக்குது. அதாவது சென்ட்ரிஃபியூகல் பம்பும்பாங்க, சென்ட்ரிபெட்டல் பம்பும்பாங்க, அண்ட் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அப்படிம்பாங்க, ஓகே? ஸோ ஒரு பம்பில் சென்டர் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இம்பெல்லர் இருக்கும். அந்த இம்பெல்லரில் தான் நீங்கள் வாட்டரை வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த இம்பெல்லரில் இருந்து வாட்டர் லிக்விட் வந்துட்டு ரேடியலி அவுட்வேர்டு வெளியே நோக்கி போச்சுன்னா, ரேடியலி அவுட்வேர்ட் ஃப்ளோவானா அதுக்கு பேர் நீங்கள் சென்ட்ரிஃபியூகல் சிஸ்டம் அப்படிம்பீங்க. ஒருவேளை வெளியே இருக்கக்கூடிய லிக்விட் எல்லாமே ரேடியலி இன்வேர்டு இம்பெல்லர் நோக்கி வந்தால் அதுக்கு பேர் சென்ட்ரி பெட்டல் சிஸ்டம் அப்படிம்பீங்க, ரைட்டுங்களா? சரி, அடுத்து அதே மாதிரி ஃப்ரம் பாட்டம் டு டாப் லிக்விட் கண்டக்ட் ஆனால் அதுக்கு பேர் ரெசிப்ரோகேட்டிங் சிஸ்டம் அப்படிம்பீங்க. ஸோ இந்த பம்புடைய ஆப்ரேட்டிங் பிரின்சிபல்ஸ் எல்லாமே இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ரைட்? அதே மாதிரி அடுத்து டர்பைன். ஸோ டர்பைன் அப்படிங்கிறது என்ன, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டர் கன்வர்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சிவில் எக்யூப்மெண்ட்டை தான் நம்ம டர்பைன் அப்படிங்கிறோம். இதுலையும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய டர்பைன்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பெல்டான் வீல் அப்படிங்கிற ஒரு டர்பைன் இருக்குது, அண்ட் கல்பான் டர்பைன் அப்படிங்கிற டர்பைன்ஸ் இருக்குது. ஸோ இதனுடைய ஸ்டீஃபன் டர்பைன் அப்படின்னு இருக்குது. ஸோ இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பிரின்சிபல், எவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு அந்த இம்பெல்லர் ஆப்ரேட் ஆகுது, எவ்வளோ வோல்டேஜ் தேவைப்படும் அந்த டர்பைன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அதனுடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த டர்பைன்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே பார்க்கலாம். சரி, அதே மாதிரி இந்த பம்ப் அண்ட் டர்பைனுக்குள்ளே இன்னொரு சப் டாபிக்கும் இருக்குது, அதான் ஹீட், ஓகே? இப்போ நீங்கள் பம்போ டர்பைனோ வந்துட்டு ஆப்ரேட் ஆகும் பொழுது மோட்டாருடைய ரொட்டேஷன்னால அதிகமான ஹீட் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஹீட்டை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஹீட்டில் இருந்து எப்படி நம்ம யூஸ்ஃபுல் ஒர்க்கை செய்யலாம், ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் கலோரிஃபிக் வேல்யூன்னு படிச்சிருப்பீங்க. எவ்வளவு ஹீட் எனர்ஜி நமக்கு ஒரு மோட்டார் ஆப்ரேஷன்லேருந்து கிடைக்குதோ அதை யூஸ்ஃபுல் ஒர்க்காக மாற்றுறதுக்கு பேர் தான் கலோரிஃபிக் ப்ராசஸ் அப்படிங்குவாங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த பம்ப்ஸ் அண்ட் டர்பைன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில். தென் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக் என்விரான்மெண்டல் பொல்யூஷன், ஓகே? ஸோ இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கிற செப்பரேட் பேப்பரே நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சிருப்போம், ரைட்? ஸோ அதில் ஒரு டாபிக் தான் இங்கே எடுத்து கொடுத்துருக்காங்க சிவிலுக்குள்ளே, என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ஸோ இதில் பொல்யூஷனுடைய டெஃபினிஷன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொல்யூட்டன்ட் அப்படிம்பாங்க இல்லையா, சாலிட் பொல்யூட்டன்ட், லிக்விட் பொல்யூட்டன்ட், கேசியஸ் பொல்யூட்டன்ட், பிரைமரி பொல்யூட்டன்ட், செகண்டரி பொல்யூட்டன்ட், இப்படி பல டைப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்லேயே நம்ம அட்மாஸ்பியர் பற்றி படிப்போம், ஓகே? சுற்றுச்சூழல், வளிமண்டலம், அதான் வந்துட்டு அட்மாஸ்பியர். ஸோ இந்த அட்மாஸ்பியருக்குள்ளே இருக்கக்கூடிய லேயர் இருக்கு இல்லையா, ஸ்ட்ராட்டோஸ்பியர், அயனோஸ்பியர், மீசோஸ்பியர். ஸோ இந்த ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா என்னென்ன கான்ஸ்டிட்யூவன்ட் ஆக்சுவலாக இருக்கும், அண்ட் இந்த ஒவ்வொரு லேயரையும் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடிய பொல்யூட்டிங் ஏஜென்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு டாப்பிக்காக இது கீழே டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்டுங்களா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷனுக்குள்ளே போவோம். அதில் முக்கியமானது ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், ஓகே? இப்படி 4 டைப் இருக்குது.
ஸோ அதில் ஏர் பொல்யூஷன் எடுத்திங்கன்னா காசஸ் என்ன, அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத படிப்போம். ரைட், இந்த எஃபெக்டில் ஒரு முக்கியமாக அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பார்ட்டு குளோபல் வார்மிங், ஆசிட் ரெயின். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ஏர் பொல்யூஷனால் நடக்கக்கூடியது தான். ஸோ குளோபல் வார்மிங்கை பற்றி அதனுடைய பொல்யூட்டிங் ஏஜென்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். அதே மாதிரி ஆசிட் ரெயின் அதனுடைய கேஸ் ஸ்டடீஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட், இதே மாதிரி ஒவ்வொரு பொல்யூஷனுக்கும் கீழே அதனுடைய காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு சில கேஸ் ஸ்டடீஸ் சில பொல்யூஷனுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து இதில் இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பார்ட் என்னென்னா என்விரான்மெண்டல் சயின்ஸுக்குள்ள இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படிம்போம் இல்லையா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நார்மல் அது நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், ஈஸியாக மக்கி போகாது. ஸோ அந்த மாதிரியான குப்பைகளை மக்க வைக்கிறதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம், செப்பரேட்டாக சில ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். டிகிரேடபிள் வேஸ்ட்டுக்கு சில ப்ராசஸ் இருக்குது, நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டுக்கு சில ப்ராசஸ் இருக்குது. லேண்ட் ஃபில்லிங், இன்சினரேஷன், 3R மெத்தட் அப்படிலாம் படிப்போம் இல்லையா. அதில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் டயக்ராம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டானது வாட்டர் ரிசோர்ஸஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். வாட்டர் பொல்யூஷனுக்குள்ளேயே ஒரு டேபிள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, என்னென்ன முக்கியமான ரிவர்ஸ் இந்தியாவில் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் அது ஃப்ளோ ஆகுது, அந்த ரிவர் மாசுபட பொல்யூட் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அண்ட் 2018 வந்த இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்ன் டிசீசஸ். ஸோ வாட்டர் பொல்யூஷனால் வரக்கூடிய வியாதிகள் என்னென்ன, அதுக்கு காசஸ் என்னென்ன. உங்கள் புக்கில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிள் கொடுத்து சிம்டம்ஸ் என்னென்ன, எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் 2 காலம் அந்த டிசீஸுடைய பேர், அதனுடைய காசட்டிவ் ஏஜென்ட் என்ன அப்படிங்கிற லெவலுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். தென் கடைசி அந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனுக்குள்ளே இருக்கக்கூடியது ட்ரீட்மெண்ட், வாட்டர் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் பிரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட் அண்ட் டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட் 3 வகையாக பிரித்து அதுக்குண்டான கன்வெர்ட்டர் டயக்ராம்லாம் போட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், ஸோ என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அது மறுபடியும் பெரிய டாபிக். எப்படி பம்ப்ஸ் அண்ட் டர்பைனை 2ஆக பிரித்து பார்த்தோமோ அதே மாதிரி என்விரான்மெண்டல் பொல்யூஷனையும் வீடியோ 1 and 2ன்னு பிரித்து பார்த்துருவோம். ரைட்டுங்களா. ஸோ இதான் சிவில் இன்ஜினியரிங்குள்ளே இருக்கக்கூடிய சிலபஸ். ஒவ்வொரு டாப்பிக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியும் டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணுவோம். See you in next video, students. Bye.